எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களே? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் பாப்பாவுக்கு சடங்கு வச்சுருந்தாங்க. சடங்கு முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து என்ன சாஸ்திரம் பண்ண போகிறோன்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு எங்களோட வழக்கப்படி, எங்கள் கிராமத்து முறைப்படி சில சாஸ்திரங்கள்லாம் செஞ்சு தள்ளி வச்சுருந்தோம் குடிசையில். அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். கிராமத்தில் தான் இந்த மாதிரி சாஸ்திரம் சம்பிரதாயங்களை செஞ்சு தள்ளி வச்சு குடிசையில் ஒரு 3 நாள் உட்கார வச்சு அதுக்கப்புறமா சடங்கு வச்சாங்க. இப்போ சடங்கு முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ தண்ணி கிணத்துக்கு பாப்பாவை கூட்டு போகிறோம். பித்தளை பொங்கல் செம்பு எடுத்து 3 வெற்றிலை, தேங்காய், மஞ்சள் தடவி, குங்குமம் வச்சு, மல்லிகைப்பூ சுற்றி பாப்பா கையில் கொடுத்து அது தூக்கும்போது பார்த்திங்கன்னா 3 பேர் தூக்கணுங்க சேர்ந்து, பாப்பாவை சேர்த்து. கிணத்துக்கு போகும்போது தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் செம்பை கொண்டு போகணும். அங்கேருந்து வரும்போது தான் தண்ணி நிறை செம்பாக கொண்டு வருவாங்க. இப்போ சொந்த பந்தம் எல்லாருமே சேர்ந்து தண்ணி கிணத்துக்கு கிளம்பிட்டோம். சடங்கு முடித்த உடனே இந்த சாஸ்திரம் செய்வாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லாம் மறுநாள் காலையில் தான் செய்வாங்க. இப்போ காலங்கள் மாற மாற சடங்கு முடித்த உடனே சேலையை கட்டினதுமே அந்த நல்ல நேரத்துலேயே தண்ணி கிணத்துக்கு போயிட்டு வந்து சாஸ்திரம் முடிச்சுடுறாங்க. இது பார்த்திங்கன்னா தாவணி போடுறதுக்கும் மேலடை அணி விழான்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளைய. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கல்யாணம் முடித்த உடனேவும் பொண்ணை கூப்பிட்டு போவாங்க தண்ணி கிணத்துக்கு. சடங்குக்கு 3 விசேஷத்துக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி கிணத்துக்கு போய் இந்த சாஸ்திரம் செய்வாங்க எங்கள் ஊர் வழக்கப்படி. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கமாக இருக்கும், ஆனால் எங்களோட வழக்கம் இதுதாங்க. இப்போ தண்ணி கிணத்துக்கு வந்தாச்சு. தண்ணி கிணத்துக்கு வந்து செம்பை கீழே 3 பேர் சேர்த்து தான் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சதுக்கப்புறமா 3 பேர் சேர்ந்து இறக்கி வச்சுட்டாங்க பொங்கல் செம்பை. அதுக்கப்புறமா பாப்பாவை கூப்பிட்டு பாப்பா கையில் 2 வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் பொடியை வச்சு அப்படியே தண்ணியை ஊற்றி 3 மூலையில் அப்படியே தெளிக்கணுங்க. தெளித்ததுக்கப்புறமா அப்படியேவும் அந்த வெற்றிலை பாக்கோட கழுவி விட்டுறணும். அதே மாதிரி 3 தடவை செய்வாங்க. இதுதாங்க தண்ணி கிணத்துல வந்து செய்கிற சாஸ்திரம். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் தெரு லைட் இல்லை. அதுக்கப்புறமா அந்த மொபைல் லைட் வெளிச்சத்துலேயும் கொஞ்சம் அப்படியே எடுத்தோம். மொரமக்கார பிள்ளையெல்லாம் கூட வந்திருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பி பொண்டாட்டியெல்லாம் வந்தவங்களுக்கு அப்படியே நம்ம மஞ்சள் பூசி விடலாம். நான் வந்து தம்பி பொண்டாட்டியெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு மஞ்சள் பூசி விட்டேன். அப்புறம் பாப்பா வந்துருந்துச்சுங்க, தம்பி மக, பாப்பாவுக்குமே மஞ்சள் பூசி விட்டேன். நல்லாயிருக்கும். இப்போ சாஸ்திரமெல்லாம் எங்கள் சித்தியும் தங்கச்சி தான் செய்கிறாங்க பாப்பாவுக்கு. இந்த சாஸ்திரமெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அந்த செம்பில் தண்ணியை ஊற்றி மஞ்சள் பொடியை போட்டு அப்படியே தேங்காய் அந்த வெற்றிலையை வச்சு அப்படியே பாப்பா கையில் கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுதாங்க சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் இப்போ செய்யலைன்னா மறுநாள் காலையில் தாங்க செய்யணும். அதுவும் நல்ல நேரம் பார்த்து பாப்பா டயர்டில் தூங்கிட்டுருக்கோம். தூக்கத்தில் எழுப்பி செய்யும்போது பிள்ளைகளும் டென்ஷன் ஆவாங்க. இந்த நேரத்தில் செய்கிறது தான் நல்லது. அந்த நல்ல நேரத்துலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா பிள்ளைகளும் ஃப்ரீ ஆகிக்கிடுவாங்க. பகல்லேனா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. இருட்டாக இருந்தனால கொஞ்சம் அப்படியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கிணத்துல சாஸ்திரம் பண்ணியாச்சு. இருட்டாக இருக்குது, காமிக்க முடியல. தண்ணி கிணறுன்னு தாங்க பேர், மழை இல்லாமல் தண்ணியே இல்லை கிணத்துல. இப்போ தண்ணியை செம்பில் ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு சித்தியும் தங்கச்சியும் ரெடி பண்ணுறாங்க. இப்போ தண்ணி இருந்துச்சுன்னா, கிணத்துல தண்ணி இருந்துச்சுன்னா இந்த எல்லாம் மஞ்சள் போட்டு குளித்ததுக்கப்புறமா குடத்துலையும் தண்ணி பிடிச்சிட்டு போகலாங்க. இப்போ அதனால் தண்ணியில் காரத்துனால செம்பில் மட்டும் அப்படியே தண்ணி வச்சு அப்படி கொண்டு போவோம். பாப்பா நல்லா அழகாக இருக்குல்ல குட்டியம்மா, தம்பி பொண்ணு தான். பாப்பாவுக்கு மஞ்சள் பூசி விடலாமேன்னு எல்லாம் எடுத்து பாப்பாவுக்கு பூசி விட்டேன். அப்புறம் தம்பி பொண்டாட்டிகளுக்கும் 3 பேர்த்துக்கு பூசி விட்டேங்க. மஞ்சள் போட்டு குளிக்கிறது எனக்கு பிடிக்காது, சேராது அப்படின்றாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னத்த சொல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா ஒரு சிலருக்கு சேர மாட்டேங்குது. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. உங்கள் ஊரில் இந்த மாதிரி சாஸ்திரமெல்லாம் செஞ்சீங்கன்னா சுற்றி விடுமா. பக்கத்து வீடு எல்லாம் தறி ஓடிக்கிட்டு இருக்குங்க, அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்குது நினைக்கிறேன். வீட்லையும் நெசவு நெய்றங்க இருக்காங்க. மிஷின்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சேலை நல்லாயிருக்கும். அந்த தமிழ் பூசி கொடுத்தேன். வெளிச்சனை காமிச்சுங்க. அம்மனியை விக்கி கொடு. அம்மனியை
அப்பா இந்த நான் பூசேன் இந்த எந்த ఎక్కువ ఉండాలి 5 కనకీత ஏன் அம்மனி அவசரவா ஓ நாலந்தி கலசு மாதிரி இல்லம்மா எடுக்கிறியா எடுங்க ಹಂಗೆ ನೀರು ಮೂಜಿಟ್ಟು ಇವ್ರು ರೆಡ್ಡಿ ನೀರು ಈಸ್ಬ ನೀರು ಕೊಡ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕು ನೀರು ನೀರಾದ ಕೊಂಡ ಬಂದು ಸರಿ ಸಿಂದಿಟ್ಟೆ ಬಿಡು இந்த ಕೊಂಬ எடுத்துருவா இதுல இன்னைக்கு பாப்பா அம்மா தங்கிಲ್ಲ ಅದೇ ಒಂದಿಲ್ಲ ತಂಗಿದ್ರೆ ಒಂದಲ್ಲ ಆತಾಯಿ ಮೂರು ಸಂಬಂಧ ಇರ್ತದಟ தெரியுது கையை விடு தெருலைட் இல்லாமல் தண்ணி கிணத்துக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு வரும்போது இருட்டாக இருந்தனால மொபைல் லைட் வெளிச்சத்துலேயே போயிட்டு வந்துட்டோம் நல்லபடியாகவும். தம்பி பொண்டாட்டி எல்லாரையுமே சாப்பிட கூப்பிட்டு போகலாமேன்னு பாப்பா விட்டுட்டு சாப்பிட கூப்பிட போயாச்சுங்க. அக்கா எங்களை வர சொல்லிவிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டாங்க. தங்கச்சியோட மச்சான் பொண்டாட்டி அவங்க. சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தண்ணி கிணத்துக்கு போய் சாஸ்திரமெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. எங்கள் ஊர் சாஸ்திரப்படி முடிஞ்சு இன்னும் அடுத்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சுடி எடுத்திருக்காங்க அப்பா அவங்க. அந்த சுடியை போட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பாப்பா சாப்பிட வந்துடுங்க. இதுதான் எங்கள் ஊர் வழக்கப்படி செய்கிற சாஸ்திரங்கள். வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். கிராமத்தில் சடங்கெல்லாம் வைக்கிறதுக்கு என்னென்ன சாஸ்திரம் பண்ணுறாங்க அப்படின்றது தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம். எங்கள் பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சேலையில். பாய்.